அது இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டிக்கு உண்டான எல்லா டாபிக்ஸும் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமாடிட்டி ஃபார் பிகினர்ஸ், அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்படி கமாடிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, அடுத்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் வந்து தெரியும். எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்கை பை பண்ண தெரியும், செல் பண்ண தெரியும். இது ஈஸி தான். பட் அந்த செக்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அந்த செக்மெண்ட்டை புரிஞ்சுக்கின்னு ட்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி தகவல்கள் தான் நம்மளுடைய வீடியோவில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, கமாடிட்டியில் 2 செக்மெண்ட் இருக்குது. ஒன்று பேஸ் மெட்டல்ஸ், ஓகேங்களா. இந்த பேஸ் மெட்டல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அலுமினியம், லெட்டு, சில்வரு, காப்பரு, இதெல்லாம் இந்த பேஸ் மெட்டல்ஸில் வந்து வரும், ஓகேங்களா. அடுத்து எனர்ஜி, ஓகேங்களா. எனர்ஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில், ஓகேங்களா. இந்த எனர்ஜி செக்டாரை தான் நம்ம வந்து இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த க்ரூட் ஆயிலை பற்றின விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அதனுடைய ஹிஸ்ட்ரி, எப்படி க்ரூட் ஆயில் என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த க்ரூட் ஆயில் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய், ஓகேங்களா. கச்சா எண்ணெய் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த கச்சா எண்ணெயை வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூமிக்கு அடியில் ஆழ்துளை கிணறுகள், ஓகேங்களா, அதாவது போர்வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூமிக்கு அடியிலேருந்து வந்து எடுக்கிறாங்க. இன்னொன்று கடலுக்கு அடியிலிருந்தும் வந்து எடுக்கிறாங்க, ஓகேங்களா. கடலுக்கு அடியில் வந்து ரொம்ப வந்து நிறையாவே கிடைக்கும் நிலப்பகுதியை கம்பேர் பண்ணும்போது, ஓகேங்களா. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதியிலையும் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும், அதாவது நிலப்பரப்பு பகுதிகளிலும், ஓகேங்களா. இது இந்த மாதிரி கச்சா எண்ணெய். சரி, இது எப்படி இந்த கச்சா எண்ணெய் உருவாச்சு அப்படின்னா, பல 100 கோடி வருடங்களுக்கு முன்பு, அதாவது மண்ணில் புதையுண்ட இந்த மரம், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அது மண்ணில் புதைஞ்சு அது வந்து ஒரு விதமான வாயுவை வந்து ரிலீஸ் பண்ணி, அந்த வாயுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகி அதெல்லாம் வந்து ஒரு சில ப்ராசஸ்லாம் அது பல 100 கோடி நுண்ணுயிரிகள் அதெல்லாம் வந்து உருவாகி அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து எல்லா கலவையாக கிடைக்கிறது தான் வந்து அந்த கச்சா எண்ணெய். அந்த கச்சா எண்ணெயை ஃபஸ்ட்டு வந்து சுத்திகரிப்பாங்க. நம்ம போர் போட்டு எடுத்து அதை வந்து, அதாவது ராட்சத ஆழ்துளை மிஷின்ஸ் இதை வச்சு வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அதுக்கு அடுத்து அதுலேருந்து தான் வந்து டிஸ்டிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை வந்து பண்ணுவாங்க. அதாவது வெப்பம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக்கி அதுலேருந்து மறுபடியும் குளிர்ச்சி செய்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. கிட்டத்தட்ட வந்து அந்த க்ரூட் ஆயில்லேருந்து நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், ஓகேங்களா. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரியும், அவ்வளோதான். ஒரு அதிகபட்சம் க்ரூட் ஆயிலேருந்து ஒரு 5 வகையான பொருள் வந்து நம்மளால் சொல்ல தெரியும். ஆனால் வந்து அந்த க்ரூட் ஆயிலினுடைய சுவாரஸ்யம் என்ன பார்த்திங்கன்னா, அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 பொருட்கள் வந்து எடுக்கிறாங்கன்றது தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஏன் உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் போட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த பனியில் கலர் சாயம் இருக்குங்களா, அந்த சாயமும் பார்த்திங்கன்னா அந்த க்ரூட் ஆயிலினுடைய ஒரு ப்ராடக்ட் தான், ஓகேங்களா. சரிங்க, இப்போ க்ரூட் ஆயிலினுடைய பேசிக்கை வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து போகும். ஏன்னா பிகினர்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அந்த பிகினிங்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா. டைரெக்டாக வந்து ஒரு ட்ரேட் எடுத்துன்னு போயிட்டு இந்த பை இருக்குது, செல் இருக்குது, அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணுறத விட சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு அப்படியே அந்த க்ரூட் ஆயில் வந்து எப்படி ட்ரேடாக மாறிச்சு, அந்த ட்ரேட்லேருந்து எப்படி அவங்க வந்து இது பண்ணாங்க, அந்த செட்டப்பை நமக்கு எப்படி கொண்டு வந்தாங்க, நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடு என்ன அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு தான் இந்த க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து ட்ரைவ் ஆகும் அப்படின்றதுன்னு எல்லாமே நினச்சிட்டு இருப்பீங்க. க்ரூட் ஆயில் வந்து அதனுடைய ரேட்டு அதிகமாகுது, அதேமாதிரி அதனுடைய ரேட்டு கம்மியாகிறது, இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த க்ரூட் ஆயில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தேவையான ஒன்று. அது தினசரி வாழ்க்கையில் வந்து க்ரூட் ஆயில்ன்ற ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்க, அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன அப்படி நடந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா,
அங்கங்கே வந்து நான் சொன்ன நிலத்தில் நீரில் எல்லா இடத்துல அதை நீருக்கடியிலையும் நிலத்துலேயும் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த க்ரூட் ஆயில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிரிவு இருந்தது. அதில் ஒரு பிரிவு பார்த்திங்கன்னா ஒபெக். ஓகேங்களா, OPEC, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் கண்ட்ரிஸ். அது கிட்டத்தட்ட ஒரு 9 நாடுகள் உள்ளடக்கியது. அதில் ஒரு சில நாடுகள்லாம் சொல்கிற பாருங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், குவைத்து, ஓகேங்களா, இந்த மாதிரி ஈரான், ஈராக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒபெக் கண்ட்ரிஸ்க்குள்ளே வந்து வரும். ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு குழு. ஓகேங்களா, அந்த ஒப்பெக்ன்றது ஒரு குழு. ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து ஒன்றா தான் சேர்ந்து முடிவெடுப்பாங்க அடுத்த லெவலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அடுத்து இது அதுலேயே வந்து இன்னொரு பிரிவு பார்த்திங்கன்னா நான் ஒபெக் கண்ட்ரிஸ். இந்த ஒபெக்கில் வந்து அதாவது சம்மந்தம் இல்லாத கண்ட்ரிஸ், அவங்களும் வந்து க்ரூட் ஆயில் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு சில நாடுகள் சொல்கிறோம் பாருங்க, பிரேசில், ரஷ்யா, மெக்சிகோ, நார்வே, இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் ஒப்பெக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் வந்து 2 பேருமே பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து க்ரூட் ஆயிலை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போது இந்த மாதிரி நடக்கும்போது அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு 2 பேருக்கும் சில அண்டர்ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம், க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் எப்படின்னா அப்படி ஏறுமா, இல்லைன்னா எப்படின்னா அப்படி வந்து இறங்கிடும். ஓகேங்களா, இவங்க 2 பேருனுடைய மேஜர் ரோல் வந்து இருந்தது. பட் இவங்க கொஞ்சம் ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து போய் நல்லா வந்து க்ரூட் ஆயில் வந்து நல்ல ஒரு ரேட்டில் தான் வந்து போயிட்டு இருந்தது. ஓகேங்களா, க்ரூட் ஆயில் வந்து உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு $144 வரைக்கும் அதிகமாக போயிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $28 வரைக்கும் வந்து வந்துடுச்சு. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ஓகேங்களா, அந்த ப்ரீவியஸ் சார்ட்லாம் எடுத்து பாருங்கள், அந்த வீக்லி சார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த க்ரூட் ஆயில் வந்து என்ன ஏன் இப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு சார்ட் காட்டும், அவ்வளோதான். ஆனால் வந்து என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போயிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் அந்த ப்ரைஸை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லோவாக போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எடுத்து எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதனால் வந்து ஒரு வீழ்ச்சியே வந்து ஏற்படும். ரொம்பவும் ரேட் இல்லாமல் ஒரு நார்மலாக இருந்தால் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு லாபத்தில் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கும். அதுதானங்க இன்றைக்கி வந்து அந்த வியாபாரம் பண்ணது அதுக்காக தானே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு இருக்கும்போது அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு தெரியும், அமெரிக்கா எல்லாம் தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேல் கேஸ். ஓகேங்களா, SHALE, ஷேல் கேஸ் அப்படின்ற ஒரு கேஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, என்ன இந்த ஷேல் கேஸ் நியர் டு அது கூட ஷேல் கேஸ்னு வந்து பேர் வச்சாங்க. அதில் வந்து என்ன அதுவும் வந்து அப்படின்னா க்ரூட் ஆயில் தான். அதில் வந்து என்ன அவங்க இது பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை புதுசாக கண்டுபிடிச்சாங்க. அதாவது செடிமெண்ட்ரி ராக்ஸ், பிட்மினஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னும் அந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு இந்த வண்டல் மண், இந்த வண்டல் பாறை அதெல்லாம் வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, அது இந்த பிட்மினஸ் அப்படின்றது அது ஒரு வகையான கரி, அதாவது நிலக்கரியினுடைய வகையை சேர்ந்தது. இது 2ம் கலந்து இருக்கக்கூடிய இந்த வண்டல் மண், வண்டல் பாறை, இந்த பிட்மினஸ் அப்படின்ற வந்து கோல், ஓகேங்களா, கரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நிலக்கரி. இது எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து அதாவது அந்த க்ரூட் ஆயில்ன்றது வந்து அதிகமாக இருக்குன்றது வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸுக்கே வந்து விற்கிற அளவுக்கு வந்து அதிகமான இருப்பு வந்து அவங்க கையில் இருக்கிறத வந்து டெக்சாஸில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நார்மலாக போயிட்டு இருக்க க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மார்க்கெட்டில் வந்து இவங்க கண்டுபிடிச்சி இவங்க வந்து அதிகமாக இவங்க ஏற்றுமதி பண்ண ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து இறங்கிடுச்சு. இறங்கின ஒன்று என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இறங்கிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சப்ளை அதிகமாக இருக்குங்க. சப்ளை அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், டிமாண்டே இருக்காதுங்க. வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு க்ரூட் ஆயில் $1 வந்து ஒரு $70 வந்து நான் ஒரு கண்ட்ரி கிட்டேருந்து வாங்குறேன் அப்படின்னா இன்னொரு கண்ட்ரி வந்து இந்த பக்கம் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா நான் உனக்கு $40 நான் வந்து கொடுக்குறேன், நான் உனக்கு 2மே க்ரூட் ஆயில் தானே, $40 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கண்ட்ரி கிட்டேருந்து வாங்குறது தான் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இந்த அமெரிக்கா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் ரொம்ப வந்து அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நிகழ்வுகள் வந்து மார்க்கெட்டில் வந்து நிகழ்ந்து தான் அந்த க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸை வந்து ரொம்ப அடியில் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, இதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தேக்க நிலை அதிகமாகி அந்த ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிடுச்சு. ஓகேங்களா,
அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டிமாண்டை க்ரியேட் பண்ணணும். இந்த டிமாண்டை க்ரியேட் பண்ணணும்னா வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? அப்போ டிமாண்டை க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? சப்ளையை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றி அமைக்கணும். அப்போ எப்படி சப்ளையை மாற்றி அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்குண்டான விடைகள் வந்து தெரியும். அடுத்த வீடியோவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஏன் இறங்குச்சின்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்படின்றது வந்து என்ன பண்ணுச்சு, சைனான்றது வந்து என்ன பண்ணுச்சு, நம்ம இந்தியான்றது என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில். சரிங்க, இதெல்லாம் வந்து நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், நான் க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறேன், நான் ஏன் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அந்த இன்வென்ட்ரி டேட்டாவையும் மேக்ஸிமம் வந்து சார்ட்டை ஃபாலோ பண்ணியும் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை நம்ம அந்த சார்ட்டை மட்டும் பார்த்து ஃபாலோ பண்ணாமல், அதாவது அந்த ப்ரீவியஸ் சார்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் அந்த ஹிஸ்ட்ரி டேட்டாவை நீங்கள் பார்க்கும்போது இந்த டேட்டாவில் இதனால தான் அந்த ஸ்டாக் அந்த சார்ட் இவ்வளோ இறங்குச்சு, இந்த நிகழ்வுகள்னால தான், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா முக்கியமான நிகழ்வுகள் இதனால தான் இறங்குச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு நிலைமையும் வந்து வரப்போகுது, அதனால தான் இங்கே ஸ்டாக் வந்து இறங்குது. இப்போ ஏறத்துக்கு உண்டான விஷயங்கள் வந்து நான் இன்னும் சொல்லலை, அது வந்து இன்னும் வர வீடியோக்களில் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்கள் அந்த ப்ரீவியஸ் பார்க்கும்போது அந்த நடந்த நிகழ்வுகளும் அந்த சார்ட்டையும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம வீடியோவோட இணைந்ததுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்கள் தெரிவிங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.